ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே பஹல்காமிலே நம்முடைய அப்பாவி இந்தியர்களை, குடும்பத்தினரை பாகிஸ்தான் தீவிரவாதத்தின் அடிப்படையிலே பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்னது கண்டிக்கத்தக்கது, வேதனைக்கும் வருத்தத்திற்கும் உரியது. இந்தியாவே உறைந்து போயிருந்த நேரத்திலே 140 கோடி இந்திய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே மத்திய அரசினுடைய ராஜதந்திரமான செயல்பாட்டின் அடிப்படையிலே நம்முடைய முப்படை தளபதி வீரர்களுடைய தேசப்பற்றின் அடிப்படையிலே இந்தியாவினுடைய பக்கம் சிந்தூர் என்ற பெயரிலே போரின் அடிப்படையிலே தர்மத்தையும் வெற்றியையும் நிலைநாட்டி காண்பித்தது இந்திய அரசு. 140 கோடி இந்தியர்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் கொடுப்போம் என்ற உறுதியை பிரதமர் தலைமையிலான மத்திய பாஜக அரசு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே அவர்களுடைய தீவிரவாத முகாம்களை தாக்கியது மட்டுமல்லாமல் தேச துரோகம் இந்தியாவுக்கு செய்ய நினைத்தவர்களை முடித்து கட்டிய பெருமை இந்திய ராணுவத்திற்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சிந்தூர் போரினுடைய வெற்றியின் அடிப்படையிலே இந்தியாவினுடைய வலிமையை உலகம் போற்றும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது. மேலும் இனிமேல் இந்தியாவிடம் தீவிரவாதத்தை தலைதூக்க நினைத்தால் அப்படி நினைப்பவர்களை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற செய்தியை நம்முடைய மத்திய அரசும் இராணுவமும் கொடுத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலைக்கு காரணம் தொடர்ந்து 11 வருட காலமாக இந்தியாவிலே ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய பாஜக அரசினுடைய வலிமையான செயல்பாடுகள். குறிப்பாக இராணுவத்திற்காக அவர்கள் ஒதுக்கிய நிதி, அதன் அடிப்படையிலே வெளிப்படை தன்மையோடு முறையாக நாம் பெற்ற ஆயுதங்கள், இவைகளே இன்றைக்கு இந்தியாவை காக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படும் வகையிலே இந்த சிந்தூர் வெற்றி அமைய பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு மத்திய அரசுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு, இராணுவ அமைச்சர் அவர்களுக்கு, வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கு, முப்படை தளபதிகளுக்கு, நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இதயபூர்வமாக இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் பல பகுதிகளிலே இராணுவ வீரர்களுக்கு நமக்கு கொடுத்த வெற்றிக்கும் பாதுகாப்புக்கும் நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்பதையும் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன்.
இந்த பாலியல் சம்பவத்திற்கான நீதிமன்ற தீர்ப்பு என்பது தவறான பாதையை மகளிரிடம் கடைபிடிப்பவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒழுக்கமற்ற செயலிலே மகளிரிடம் யாரும் இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்காட்டாக அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக படிப்படியாக இந்த விஷயத்தில சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட மகளிருக்கு இன்னும் கூடுதலாக இழப்பு தொகை கொடுத்திருக்கலாம் என்ற கருத்து எங்களிடம் இருக்கிறது. இருப்பினும் இந்த தீர்ப்பு வரும் காலங்களிலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சரியான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. இதிலே ஆளுகின்ற திமுக அரசியல் ஆதாயம் தேட நினைக்க வேண்டாம். இது அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற விஷயம் அல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்துல கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு தொடர் கதையாகி கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களே. ஒரு வருடத்துக்கு முன்பு நடந்த கொலைகளை கூட இன்னும் கண்டுபிடிக்காத நிலையிலே தமிழக அரசும் காவல்துறையும் இருப்பது உண்மையிலேயே தலைகுனிவாக இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியிலே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போதெல்லாம் பண்ணை வீட்டிலே இருக்கின்ற நடுத்தர மக்களை, ஏன் வசதியானவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கொள்ளையடிப்பது கிடையாது, கொலை செய்து கொள்ளையடிப்பது என்பது வழக்கமாகி கொண்டிருக்கிறது. இதை விட ஒரு ஆபத்தான நிலை சுதந்திர இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. காரணம், தொடர்ந்து பல வருடங்களாகவே இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. 1.5 வருடங்களுக்கு முன்பு திருப்பூரிலே நடந்த பண்ணை வீட்டு கொலைக்கு இன்னமும் பதில் கொடுக்காத நிலையிலே அரசும் காவல்துறையும் இருக்கிறது. சென்னிமலையிலே நடந்த கொலை 20 நாட்களுக்கு முன்பு சேகிரி அருகிலே இருக்கின்ற தம்பதியினர் கொலை. 1 மணி நேரத்துக்கு முன்புதான் அந்த இல்லத்திற்கு சென்று நான் ஆறுதல் கூறி வந்திருக்கிறேன். இன்று வரை, இந்த நிமிடம் வரை ஒரு துளி கூட காவல்துறையால் ஆதாரத்தை கொண்டு வர முடியவில்லை என்பது மிகப்பெரிய அச்சத்தை கிராம மக்களிடையே, குறிப்பாக பண்ணை வீடுகளிலே இருக்கின்ற மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய முடியாத அரசாக தமிழக அரசு செயல்படுகிறது என்பதற்கு இவைகள் எடுத்துக்காட்டு. மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் காவல்துறை ஒரு காலக்கெடுவுக்குள் இந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து மக்களிடம் வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற கொலை, கொள்ளைகள் நடப்பதற்கு வரும் நாட்களிலே அச்சம் ஏற்படும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க தமிழகத்தை பொறுத்தவரையில பல கொலை, கொள்ளைகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல் என்பதால் சிபிஐயினுடைய தலையீடு தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே முந்தைய நாள் கூட தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படி என்றால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கிலே ஓட்டை இருக்கிறது, கோட்டை விட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. 4 வருடங்களாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசு, பாதுகாப்பிற்கே நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசாக திமுக செயல்படுகிறது. முக்கியமாக ஈரோடு மாவட்ட பகுதியில புற்றுநோய்
ஆராய்ச்சி மையம் அமைக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர்களும் முக்கிய மாநில நிர்வாகிகளும் இங்கே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சாய தோல் தொழிற்சாலைகளில் கழிவு நீர் பாதிப்பால் புற்றுநோய் அதிகரிக்கிறது என்ற கருத்து மக்களிடம் நிலவுகிறது. எனவே இந்த ஆராய்ச்சி மையம் அவசியம், அவசரம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அதே போல அரசு மருத்துவமனைகளிலே போதிய அளவு மருத்துவர்கள் இல்லை. ஏழை எளிய பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்க இருக்கின்ற மிக முக்கியமான பூங்கா, கடந்த ஆட்சி காலத்துல கட்டி முடிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் பூங்கா, வணிக வளாகம் மற்றும் ரயில் நிலையம், காளை மாட்டு சிலை அருகிலே உள்ள சூரம்பட்டி வணிக வளாகம் இவைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமாக தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே ஏழை எளிய மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், ஈரோடு காந்திஜி ரோடு ஃபயர் சர்வீஸ் பகுதியில் உள்ள குடியிருப்புகள், பெருங்கல் பாளையத்திலே உள்ள குடியிருப்புகள், பிபி அக்ரஹாரம் அன்னை சத்யா பகுதி குடியிருப்புகள், சித்தோடு IRTT பகுதியிலே கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும், நியாயமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. மிக முக்கியமாக கொங்கு பகுதியிலே மிக முக்கிய நீர் ஆதாரம் விளங்குவது காவிரி ஆறு, பவானி ஆறு, நொய்யல் ஆறு ஆகிய ஆறுகள் சாயத்தோல் மற்றும் சாக்கடை கழிவுகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. எனவே இவற்றை தடுக்க வேண்டும். நீர்வளத்துறை, உள்ளாட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இணைந்து நதி நீர் பாதுகாப்பை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஈரோடு மாவட்டம் வலியுறுத்துகிறது. குறிப்பாக பாசன நீர், குடிநீர் ஆதாரங்கள் மாசுபடுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை செயல் திட்டம் தேவை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளை இணைத்து நீர் ஆதாரமான குளம், குட்டைகளை நீரை விரிவாக்க, நிரப்ப நீர் திட்டம் 2 விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமாக மாவட்ட தலைமை நிர்வாகிகள் வலியுறுத்துகிறார்கள். பெருந்துறை சிப்காட் மாசுக்களை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கு திரும்ப பெற வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டா சொல்லுங்க சார். நீங்க தொடர்ந்து சில மாதங்களாவே, ஒரு வருடத்திற்குள் எடுத்துக்கொண்ட கொள்ளை எடுத்துக்கொண்டால் அது அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையிலிருந்து நான் சொல்கிறேன், பல கொலைகளுக்கு விடை தெரியாத நிலையிலே அந்தந்த மாவட்டத்திலே, பகுதியிலே மக்கள் அச்சத்தில் வாழ்வது உண்மைதான். காவல்துறையினர் ஏன் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க திணறுகிறார்கள்? அரசு அவர்களுக்கு போதிய ஆதரவு கொடுக்கவில்லையா? அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கவில்லையா என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் எழுகிறது. இந்த அரசு இனிமேல் மிஞ்சிய 10 மாதங்களிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அரசாக மக்கள் நினைக்கவில்லை.
அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனவே பத்திரிகை நண்பர்கள் கோருவது போல ஒரு சிறிய காலக்கெடுவுக்குள், குறுகிய காலக்கெடுவுக்குள் உண்மை நிலையை காவல்துறை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் சிபிஐ விசாரணை என்பது அவசியமாகும், அவசரமாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்க அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை போராடுவதற்கு தமாக என்றைக்கும் துணை நிற்கும். ஒரு மாதத்துக்கு பிறகு கூட மாவட்டத்திற்கு, பகுதி மக்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசு, காவல்துறை இருந்தால் நிச்சயமாக பல கட்சிகள் பல முறைகளிலே ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பாஜக உடைய அறிவிப்பு சரியான அறிவிப்பாகவே நான் கருதுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு 100% அதற்கு உண்டு. நீங்க தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவினுடைய முதல் பெரிய கட்சி பாஜக. தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இரு கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள், ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய செயல்பாடு, பணிகள் எல்லாம் தேர்தலுடைய வெற்றியை நோக்கி இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய களப்பணியிலே நாங்கள் முறையாக, சரியாக களப்பணியை வட்டார ரீதியாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு 3 மாதங்கள் அந்த களப்பணி தொடரும். அதற்கு பிறகு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வியூகத்தை அமைப்பேன். அதற்கேற்றவாறு தமாக உடைய தலைவர்கள், தொண்டர்களோடு தொடர்ந்து தொடர்பிலே இருக்கிறேன். ஜூலை மாதத்தில் கூட பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவை எல்லா வருடம் போல மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக நாங்கள் நடத்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து இயக்கத்துடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய கூட்டணியினுடைய முதன்மை கட்சிகளும் கூட்டணி கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் அணி தற்போதே வெற்றி அணி, முதல் அணி, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த முதல் அணியோடு வெற்றி அணியோடு இணைந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். நாங்கள் முதல் அணி, வெற்றி அணி என்ற ரீதியிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய செயல்பாடு அமையும். படிப்படியாக இந்த தேர்தலிலே எங்கள் கூட்டணி வெற்றி கனியை பறிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையைத்தான் அவர்கள் எடுப்பார்கள். இன்றைக்கு நீங்க கூட்டணியை பொறுத்த வரையிலே வரும் நாட்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து முடிவு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். எங்களோடு இணைந்து செயல்படுவருடைய ஆதரவு என்பது நிச்சயமாக நல்ல ஆதரவாகவே அமையும். அதுதான் சொல்லல, கூட்டணியை பொறுத்த, அதான் சொல்லல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே அதிகாரப்பூர்வமாக நான் இந்த கூட்டணியிலே இருக்கிறேன். அது என்னுடைய அதிகாரத்திற்கு உள்ளது. அதை நான் வெளிப்படைத்தன்மையோடு கூறுகிறேன். அதை தாண்டி கட்சிகளை அதிகாரப்பூர்வமாக கூறக்கூடிய அதிகாரம் அதிமுக தலைமைக்கும் பாஜக தலைமையும் இணைந்து செயல்படும் போது எடுக்கின்ற முடிவு. எங்களுக்கு உதவிகரமாக, எங்களோடு ஒத்த கருத்தோடு
இருப்பவர்களால் எங்களுக்கு நன்மை ஏற்படும் வருங்காலங்களில் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. நான் ஏசியங்களுக்கு பதில் சொல்ல முடியாது சார். என்னுடைய அதிகாரத்துக்கு என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த செய்தியாக இருந்தாலும் நான் உடனடியாக பதில் கூறலாம். அதான் சொல்றேன், பாஜகவும் அதிமுகவும் தமிழகத்திலே வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழலை வரும் நாட்களிலே ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதிலே ஒத்த கருத்துடையவர்கள் அடங்குவார்கள். நன்றி சார், வணக்கம்.